கேரள அரசு உரிய அனுமதிகளை பெறவில்லை என்றால் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தென் மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சிலந்தி ஆறு உடுமலை அமராவதி அணைக்கான நீர் ஆதாரங்களில் ஒன்று. 90 அடி உயரம் கொண்ட அமராவதி அணை திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ளது. சுமார் 60,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கேரளாவின் சட்டமூனார் பகுதியில் உள்ள பாம்பாறு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உருவாகும் சிலந்தியாறு, தேனாறு, சின்னாறு ஆகியவை அமராவதி அணையின் நீர் ஆதாரங்களாக உள்ளன. இச்சூழலில் இடுக்கி மாவட்டம் வட்டவடா ஊராட்சிக்கு உட்பட்ட பெருகுடா என்ற இடத்தில் தேனாறு மேல் பகுதியில் சிலந்தியாற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது. தடுப்பணை கட்டும் இடத்திற்கு அருகிலேயே கார்ப்பரேட் நிறுவனத்தின் மிகப்பெரிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொழிற்சாலை இயங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கேரள அரசு மறையூரை அடுத்த பட்டிச்சேரி என்ற இடத்தில் பாம்பாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிய நிலையில் தற்போது சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதனால் அமராவதி அணைக்கான நீர்வரத்து முற்றிலுமாக தடுக்கப்பட்டு திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என பாசன விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சிலந்தியாற்றின் குறுக்க ஒரு புதிய அணையை கட்டிட்டு இருக்காங்க. இதனால மிகப்பெரிய பாதிப்புக்கு நம்ம அணை ஆளாகுங்க. இதை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் இந்த அணையை கட்டுவதை தடுத்து நிறுத்தணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வறட்சியான சமயம். இந்த பகுதியில் நாங்கள்லாம் தென்னை விவசாயம் செஞ்சிட்ருக்கிறோம். இப்போல்லாம் தண்ணி விலைக்கு தான் வாங்கி ஊற்றிட்டுருக்குறோம். இந்த மாதிரி கேரள அரசாங்கம் நம்ம அணைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நீராதார பகுதியில் அணையை கட்டுச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த அணையானது முற்றிலும் வறண்டு விடும். இதனிடையே சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவது தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தடுப்பணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் துறை, தேசிய வனவிலங்குகள் வாரிய அனுமதி ஆகியவை பெறப்பட்டுள்ளதா என கேரள அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. அனுமதி பெறவில்லை என்றால் அணை கட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. அணை கட்டுவதால் தமிழக அரசுக்கு என்ன பாதிப்பு உள்ளது என்பது குறித்து தமிழக அரசும் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் தி. கார்வேந்த பிரபு மற்றும் சுப்பையா.